ஜீவா வயசுல இருக்கிற பசங்களுக்கு பொதுவா என்ன ஆசை இருக்கும்? ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகி நிறைய சம்பாதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா சினிமா பீச்னு சுத்தணும், அப்புறம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும், அவ்வளவுதானே? ஜீவாக்கு இந்த மாதிரி சராசரி ஆசை கிடையவே கிடையாது. அவரோட பாலிசி ரொம்ப சிம்பிள். வர்க்கர்ஸ்க்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் கிடைக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆளா முன்ன வந்து நிக்கிறது ஜீவா தான். வர்க்கர்ஸ் பிரச்சனைன்னு இல்ல, எந்த பிரச்சனைனாலும் அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக நின்னு போராடுற மனுஷன் தான் ஜீவா. பாவப்பட்டவங்க சந்தோஷத்துக்காக உயிரே கொடுக்க கூட தயங்காத மனுஷன் அவரு. அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ற தலைவர்கள் பத்தி புக்ல தான் படிச்சிருக்கேன். இந்த காலத்துலயும் அந்த மாதிரி நல்லவங்க இருக்காங்கன்னு நம்பவே முடியலடி. என் மாமாவும் அடிக்கடி இத சொல்லிதான் ஆச்சரியப்படுவாரு. அவரும் யூனியன் போராட்டம்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவர் தான். அவர் சொல்லிதான் ஜீவாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நான் எப்ப மாமா வீட்டுக்கு போனாலும் சரி, ஜீவாவை பத்தி பேச்சு வராம இருக்கவே இருக்காது. இந்த சின்ன வயசுலயே ஜீவாக்கு இருக்கிற அரசியல் தெளிவும் பக்குவமும் போராட்ட குணமும் வேற யார்கிட்டயும் இல்லமான்னு ஜீவாவை பத்தி பெருமையா பேசிட்டே இருப்பாரு. ஜீவாவோட புத்தியும் மனசும் ஒரு அரசியல் தலைவனுக்கு இருந்தா போதும், இந்த நாடே நல்லா இருக்கும்னு ஆதங்கமா பேசுவாரு. ஜீவாவை பத்தி நீ இவ்வளவு பாசிட்டிவா சொல்ற, கேக்குறதுக்கு இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு. ஆனா அவர் எப்படி மர்டர் கேஸ்ல மாட்டினாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. மாமா கிட்ட பேசினாதான் விவரம் என்னன்னு தெரியும். ஆனா ஒண்ணு, ஜீவா கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டாரு. அத மட்டும் 100% ஷுவரா என்னால சொல்ல முடியும். சரி, நான் வரேன். இப்ப நம்ம ரெண்டு புள்ளையும் நம்ம கூட இல்லையேங்க. ஒருத்த ஸ்டேஷன்ல இருக்கான், ஒருத்த ஓடி ஓடி ஒளிச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க இதெல்லாம்? எல்லா பிரச்சனையும் சரியாயி சீக்கிரமா நம்ம பிள்ளைங்க வெளியில வந்துருவாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அம்மா. ரவி. ரவி. அப்பா. ரவி. அம்மா. ரவி, எப்பரா இருக்க? நான் தான் வந்துட்டேன்ல, ஏமா அழற? போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போடுதோ, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. அந்த படுபாவிங்க உன்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்களோ நான் துடிச்சிட்டேன்டா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குடா. போலீஸ் உன்னை எப்படி போய் விட்டாங்க? உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டானா? இல்லப்பா, ஜீவா அண்ணன் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிட்டாரு. என்னடா சொல்ற? ஜீவாக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருச்சு? அவன் ஏன்டா அப்படி பண்ணா? என்ன காப்பாத்தணும் தான் அண்ணன் இந்த முடிவு எடுத்திருக்காருமா. ஐயோ கடவுளே, இளைய புள்ள வெளியில வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல மூத்த புள்ள உள்ள இருக்கானேன்னு நான் வேதனை பண்றதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அழாதம்மா, இப்படிலாம் நடக்கணுங்கிறது நம்ம தலைவிதி. அனுபவிச்சு தானே ஆகணும். விதின்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்ம புள்ளையே தேடிக்கிட்ட வேணுங்க. ஒழுங்கா வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. தேவையில்லாம யூனியன் போராட்டம் அது இதுன்னு போனதுனாலதான் நமக்கு கஷ்டம், அவனும் நிம்மதி இல்லாம போயிட்டான். நான் அவங்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த பாழா போன யூனியனை கட்டிக்கிட்டு அழாத, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி புள்ள குழந்தைன்னு இருடான்னு என் பேச்ச கேட்டானா? அவன் கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அவனுக்கு? அதை பத்திலாம் பேசி புலம்புறதுக்கு இப்ப நேரம் இல்ல மீனாட்சி. ஜீவாவை எப்படி வெளியே கொண்டு வரணும் அதை பத்தி தான் யோசிக்கணும் நாம. இப்ப நானும் அது விஷயமா தான் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வரேன். லாயரை போய் பார்க்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேனேஜரை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தானே ஜீவா தலைமறைவா இருந்தான். குலகாரம் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் அதை பத்தி ஏதாவது சொன்னானா? எதுவும் சொல்லப்பா. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அண்ணன் தலைமறைவாவே இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு சரண்டர் ஆயிட்டாரு. போராட்டம் அதுதான் இருந்தாலும் அவன் பாசக்காரன்பா. அவனுக்காக நீ கஷ்டப்படுறத அவனால தாங்கிக்க முடியல, அதான் இப்படி பண்ணிட்டான். அது எனக்கும் புரியுதுப்பா. ஆனா இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போலீஸ் என்ன எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. நான் தான் குற்றவாளின்னு அவங்க என்ன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திருக்கவும் முடியாது. அவங்களாவே என்ன வெளியே விட்டுருப்பாங்க. அதுக்குள்ள அண்ணனை வந்து மாட்டிக்கிட்டாரு. போலீஸ் என்ன வச்சு அண்ணனை பிடிக்கணும்னு நினைச்சாங்க. அதுல ஜெயிச்சுட்டாங்கப்பா. அண்ணனோட கம்பெனி எம்டி இந்த கேஸ விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரை விலைக்கு வாங்கிட்டாருப்பா. அவரு செய்யற வேலைக்கு விசுவாசமா இல்லாம வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கணும்னு துடிக்கிறாரு.
அண்ணனுக்கு எதிரா அந்த ஆளு நிறைய பொய் சாட்சிகளை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வெறியோட அலையிறாருப்பா. அந்த ஆள் உருவாக்கின சாட்சிய கோர்ட் நம்பிடுச்சுன்னா ரவி, அண்ணனுக்கு கெட்டது நடந்துருமோன்னு பயப்பட வேணாம்ப்பா. நல்லது நடக்கும்னு நம்புவோம். ஜீவாவுக்கு தண்டனை கிடைக்கூட நாம துடிக்கிறோம். தப்பே செய்யாத அவன் நம்மளோட இந்த விஷயத்துல தீவிரமா இருப்பான். அவன் ஒரு போராளி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. தன்னை ஒரு நிரபராதி நிரூபிச்சு கண்டிப்பா வெளியில வந்துருவான். அந்த நம்பிக்கை இருக்குப்பா.